ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அந்த பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடைபெறும் நாள், நடைபெறும் இடம், இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். ஸோ என்னென்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர். இன்டர்வியூ டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/11/2024. ஸோ இந்த இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான விண்ணப்ப படிவம். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம் எழுதுருங்க, பிளாக் லெட்டர்ஸ், டேட் ஆஃப் பர்த் அண்டு வயது, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஃபோன் நம்பர், இமெயில், மேல் ஆஃப் ஃபீமேல்ன்றது எழுதுருங்க, திருமண நிலை எழுதுருங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதர் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்த ப்ரொஃபஷனல்ஸ் இன் டைப்பிங் அண்ட் அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ், ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு நேச்சர் ஆஃப் ஒர்க், நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ப்ரெசன்ட் எம்ப்ளாயர் இருந்தாங்க, கரண்ட்டில் எம்ப்ளாய்டுனா ஸோ அதுக்கான நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட், அதர் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. இப்போ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களையும், அசல் ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு அவர்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ இன்டர்வியூ டைமில் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். ரைட்டுங்களா? ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/11/2024. நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி விபி செகண்ட் ஃப்ளோர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி லேப் பில்டிங், தனுவாஸ், மாதவரம், மில்க் காலனி, சென்னை 6,51,000. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ நடைபெற இருக்கிறது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/11/2024 நடைபெற இருக்கிறது. டைம் பார்த்தீங்கன்னா 10 AM. ஸோ அப்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு போஸ்ட்டு தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிகிரி, அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39,500 அண்டு 3% இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 year. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 years. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் ஒரு காலிடம். ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி.
ஏதாவது ஒரு PhD டிகிரி முடிச்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ் அண்டு தமிழ் சீனியர் கிரேட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரைட்டுங்களா? சேலரின்னு பார்த்தீங்கன்னா 27,000 தராங்க அண்டு 3% இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 இயர். அடிஷ்னல் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. அப்பர் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். ஸோ கொடுத்துற போஸ்ட்டு அனைத்துமே பார்த்தீங்கன்னா டெம்பரரி போஸ்ட்டு, பர்மனன்ட் ஜாப்பில் வந்து கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போய்ட்டு இந்த இன்டர்வியூ வந்து கலந்து கொள்ளலாம். ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.